السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக பதில் வழங்குவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். பணம் அதிகரிக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹாவுடைய தொழுகை மிகவும் சிறந்த ஒரு தொழுகை. யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அவன் வழங்குகின்றான். நாம் இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். மிகவும் சிறந்த சூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவ்வாறு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்று குர்ஆனினுடைய இதயம் சூரத்துல் யாசீன் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சூரா யாசீனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இந்த சூரத்துல் யாசீனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குவான். பரக்கத்தை அதிகப்படுத்தி தருவான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். நம்முடைய துஆக்கள் கபூலாக வேண்டுமா? இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.